ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் K.JESUDOSS ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலை. இப்போ நான் வந்து L4 L5 டிஸ்க் ப்ராப்ளத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த L4 L5 டிஸ்க் ப்ராப்ளத்தை எப்படி சொல்லணும்னா, டிஸ்க் விலகல், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். இப்போது அந்த டிஸ்கை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த L4 L5 அப்படின்னாலே இந்த 5 எலும்பு தான். இந்த 5 எலும்பு தான் வந்து L4 L5ன்னு சொல்லுவோம். 1லேருந்து 5 வரைக்கும் வரதை L4 L5ம்போம். இந்த நடுவில் வர்றது தான் டிஸ்க்கும்போம். இந்த L4க்கும் L5க்கும் நடுவில் வர்றது தான் வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்கை பற்றி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்க்கு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பைனல் போன்ஸுக்கு, அதை வெர்டிபிரல் போன்ஸுக்கு வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அது அப்படி செயல்படுறதுனால தான் நமக்கு மூமெண்ட் முதுகு நல்லா வளையிறது, நிமிருது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. எப்படி நமக்கு 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ ஷாக் அப்சர்வர் இருக்குதோ அதே போல் தான் இது வந்து நமக்கு செயல்படுது. இப்போ இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பில்லோக்கு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு குஷன் மாதிரி நமக்கு ஆக்ட் பண்ணுறதுனால, இப்போ ஒரு தலாகணி எடுத்துக்கிட்டோம், ஒரு பில்லோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே இருக்கிற கவர் ஒன்று இருக்குது, உள்ளார வந்து காட்டன் பஞ்சு இருக்குது. அதே போல் தான் இந்த டிஸ்க்லேயே வந்து 2 லேயர் உண்டு. அவுட்டர் லேயர், உள்ளார இருக்கிறது இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வெளியே இருக்கிறது அவுட்டர் லேயர், உள்ளார இருக்கிறது இன்னர் லேயர். எப்படி பில்லோக்கு வந்து பஞ்சு வந்து இருக்குதோ அதே போல் டிஸ்கில் உள்ளார இருக்கிறது வந்து இன்னர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி சாலிட் ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ இந்த பில்லோவில் வந்து கிழித்து அவுட்ரு அந்த தலாவணி கவருக்கு வெளியே பஞ்சு வந்தால் எப்படி இருக்குதோ அதே போல் தான் அந்த டிஸ்கிலே வந்து வெளியில் இருக்கிற லேயரை கிழிச்சிட்டு உள்ளார இருக்கிற அந்த செமி சாலிட் ஃப்ளூயிட் வெளியே வந்தால் தான் நம்ம டிஸ்க்கு விலகு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்க்கு பல்ஜின்னு சொல்லுவோம், டிஸ்க்கு ப்ரொட்ரூஷன், இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். இப்போ வெளியே நீர் அதிகமாக வந்துச்சுன்னா L4 L5ல் வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு, டிஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, ப்ராட் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்ததுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமனாக இது வந்துடுச்சுன்னா தன்னாலே ரெஸ்ட்லேயே வந்து சரியாயிடும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்து ஆரம்ப நிலையிலே வந்து சில பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 100% அதுலேயே வந்து சரியாயிடும். இல்லை அந்த ப்ரொட்ரூஷன் வந்து அந்த விலகல், டிஸ்க் விலகல் அது அதிகமாகி அந்த காலுக்கு போகிற நரம்பு, இதுக்கு சைடில் தான் வந்து நரம்பு வருது, இந்த டிஸ்க்குக்கு சைடில் தான் வந்து நரம்பு வருது. இந்த நரம்பு தான் கால் வரைக்கும் போகும். இப்படி இந்த கால் வரைக்கும் போகிற நரம்பை வந்து அதிகமாக பாதிப்பாகி கால் வரைக்கும் வலி வந்ததுன்னா தான் நமக்கு வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். கால் மரத்து போகிற தன்மை இருக்கும், கால் ஒரு பக்கமாக தாங்கி நடப்பாங்க, லிம்பிங் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தாங்கலாக நடக்கிறது, தூங்கவே முடியாது ராத்திரி, கால் வரைக்கும் ஒரு மாதிரி குடைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சயாட்டிக்கா சிம்டம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து உள்ளே தள்ளி விடுற ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். அந்த டிஸ்க்கு வெளியே வந்த டிஸ்க்கை வந்து அதான் தலகாணி உரைய கிழிச்சிட்டு பஞ்சு எப்படி வந்தால் அந்த பஞ்சை நம்ம உள்ளே தள்ளுறோமோ அதே போல் அது உள்ளார இருக்கிற லேயர் வந்து நமக்கு வெளியே இருக்கிற லேயரை வந்து கிழிச்சிட்டு வெளியே வர்ற அந்த ஃப்ளூயிடை வந்து உள்ளே தள்ளி விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். இது தான் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல், மெடிசன் இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த காலில் வர வலி, சயாட்டிக் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். இதுதான் L4 L5 ப்ராப்ளத்துக்கு உண்டான நிரந்தரமான நல்ல தீர்வு.